திருமணம் செய்வதற்கு கொடுக்கிறார். அவர் நினைச்சிருந்தா பேர்பட்ட பேரழகியை தம் மனைவி ஆக்கியிருக்கலாம். ஞானசம்பந்தர் எங்கேயாவது தவம் செஞ்சாரா? காட்டுக்கு போனாரா? வனத்துல இருந்து தவம் செஞ்சாரா? தவம்னா என்னங்க? ஐம்புலனை அடக்கி ஆள்வது. நமக்குள் 5 திருடர்கள் இருக்கிறார்கள், 5 கள்வர்கள் நமக்குள் இருக்கிறார்கள். நாவுக்கரசர் சொல்றார், இந்த 5 திருடர்களை அடக்கி ஆள்வது தவம். அதை எம்பெருமான் 3 வயசுலயே பண்ணிட்டாருங்க. 3 வயசுலயே பண்ணிட்டார். தவ முதல்வர் பிரம்மன் கூட இந்த விஷயத்துல சபலமடைகிறான். 3 தேவர்கள், பெருமாள் எல்லாருமே இந்த விஷயத்துல சபலமடைந்திருக்காங்க. இந்திரனும் சபலமடைந்தான், சந்திரனும் சபலமடைந்தான். ஏன், திலோத்துமையை படைத்த பிறகு பிரம்மதேவன் கூட சபலமடைந்தான். ஆனால் இந்த ஞான சம்பந்தர் தம்முடைய தவ வலிமையை நிலைநாட்டினார். இந்த ஞான சம்பந்தர் தவ வலிமையை நிலைநாட்டினார். இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பு நமக்கு வந்திருக்கா? சைவம் வெறும் பக்தியை மட்டும் சுட்டி காட்டுகிறதா? இல்லை, அறத்தை சுட்டு காட்டுகிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, சமுதாயத்தின் கடமையை போதிக்கிறது, ஒற்றுமையை போதிக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை போதிக்கிறது. வெறும் பக்தியை மட்டும் கொடுப்பது அல்ல சைவம். இப்பேற்பட்ட சைவத்தை தழைத்தோங்க செய்ய வந்த அருள் முதல்வர், தவ முதல்வர் நம்முடைய திருஞான சம்பந்தர்.